Exercise 3.1 fifth problem. The exercise is the last problem. There are 12 pieces of 5, 10 and 20 rupee. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105. When first two swords are interchanged in the numbers, its value will be increased by rupees 20. Find the number of currency in each sword. Each sword அப்படினா வகை. அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படினா there are 12 pieces. இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா 12 காயின்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கலாம். 12 காயின்ஸ்னா 12 நோட்ஸ் இருக்கு, கரன்சி நோட் இருக்கு அப்படி நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம். There are 12 pieces of 5, 10 and 20. 5 rupeesல எத்தனை நோட்ஸ் இருக்கு? கரன்சி நோட் இருக்கு. 10 rupeesல எத்தனை கரன்சி நோட் இருக்கு? 20 rupeesல எத்தனை கரன்சி நோட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மொத்தமா பார்த்தா அப்படினா கவுண்ட் பண்ணி பார்த்தா 12 பேப்பர்ஸ் கரன்சி பேப்பர்ஸ் இருக்கு. 12 கரன்சி பேப்பர் இருக்கு. 12 pieces of 5, 10 and 20 rupee currencies. அதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு பார்த்தா 105 கொடுத்திருக்காங்க. when first two swords are interchanged, first two swords வந்து நம்ம மாத்தி அரேஞ்ச் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய நியூ நம்பர் நியூ வேல்யூ வந்து ₹20 இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அப்படினா the number of currencies in each ஒவ்வொரு சோர்ஸ்ல இருக்கக்கூடிய amount of currency number of currency என்ன அப்படினு நம்ம கால்குலேட் பண்ணனும். இப்போ let x be the 5 rupees currency. Let x be the rupees 5 number of rupees 5 currency. Number of 5 rupees currency. 5 rupee currency. Let y be the number of 10 rupee currencies. 10 rupee currency. And z be the number of 20 rupee currency. 20 rupee currency. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 ஆட் பண்ணா 12 pieces x plus y plus z equal to 12 pieces 12 another piece. then என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட் அதாவது கரன்சி நோட்டா பார்க்கணும். டோட்டலா பார்த்தா இந்த 12 பேப்பர் கரன்சி பேப்பர் இருக்கு. அதுல என்னென்ன இருக்கு? 5 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் இருக்கு. ஆனா ஒவ்வொன்றும் எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் x y z ன்னு வச்சுக்கணும். டோட்டலா ஆட் பண்ணா 12 வருது அப்படி சொல்லிருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. there are 12 pieces of 5, 10 and 20 rupee currency. x plus y plus z equal to டோட்டலா என்கிட்ட 12 கரன்சி பேப்பர்ஸ் இருக்கு. அதுல வகை என்னென்ன வகையா இருக்கு? xங்கிறது 5 ரூபாய் நோட்டா x நோட்ஸ் இருக்கு. 10 ரூபாய் நோட்டா y நோட்ஸ் இருக்கு. y கரன்சி நோட்ஸ் இருக்கு. 20 ரூபாய் நோட் பார்த்தா z 20 ரூபாய் நோட் இருக்கு, நோட்ஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 105 எல்லாத்தையும் ஆட் பண்ணா வேல்யூவோட ஒவ்வொரு தாளுடைய வேல்யூ ஆட் பண்ணா ஒவ்வொரு பேப்பர் 5 ரூபாய்ஸ்னா அதுல மீனிங் என்ன? 5 1 ரூபாய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு பேப்பர் 5 ரூபாய் நோட் ஒரு பேப்பர் தான், 10 ரூபாய் நோட் ஒரு பேப்பர் தான். ஆனா 5 ரூபாய் நோட் பார்த்தோம் அப்படின்னா அதோட மதிப்பு 5 ஒரு 5 1 ரூபாய். அதே மாதிரி 10 ரூபாய் நோட்டுடைய வேல்யூ பார்த்தா 10 1 rupees இருக்கு. 10 1 rupees. இப்போ 10 5 ஆட் பண்ணா 15. அந்த மாதிரி இதோட டோட்டல் வேல்யூ பார்த்தா 105 சொல்லிருக்காங்க. அப்ப 5 ரூபாய் நோட் x இருக்கு. இப்போ 5x 5 into x plus 10 ரூபாய் நோட் பார்த்தா y இருக்கு. இப்போ 10 ரூபாய் நோட் வந்து y நோட்ஸ் இருக்கு. 10 into 10 into y நோட்ஸ். 20 வந்து z நோட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா அதோட மதிப்பு 105 சொல்லிருக்காங்க. இது செகண்ட். and 5 ரூபாய் நோட் 2 இருக்கு அப்படினா 2 into 5 2 into 5 10 ன்னு வருது. அந்த 2 தான் இங்க x ஆ நம்ம குறிக்கிறதா புரிஞ்சுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா அடுத்த கண்டிஷன் when first two swords are interchanged. first two swords தான் 5 ரூபாய் ஒரு வகை நோட்ஸ் வந்து 5 ரூபாய் ஒரு பார்ட் இதா இருக்கு. அந்த 10 ரூபாய் வந்து ஒரு வகையா இருக்கு. அது ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றோம். y 10 ரூபாய் நோட் இருக்கு இல்லையா? y 10 ரூபாய் நோட் இருக்கு. அந்த 10 ரூபாய் நோட் வந்து x இருக்கிறதா மாத்திக்கணும். எண்ணிக்கையை மாத்திரம் இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் டூ சோர்ஸ் உடைய இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா
10 ரூபி நோட்டு x இருக்கு, x 10 ரூபி நோட்டும் 5 ரூபி நோட்டு y இருக்கு, y 5 ரூபி நோட்டு x 10 ரூபி நோட்டுன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். plus 20 is equal to அப்படி பண்றதால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. when first two sources are interchanged in the numbers, its value will be increased by ₹20. ஏற்கனவே இருந்த வேல்யூவோட இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்றதால y 10 ரூபி இருந்தது, 10 ரூபி நோட் பக்கம் y இருந்தது, அந்த y 10 ரூபி நோட்ல y 5 ரூபி நோட்டா மாத்திக்கணும். அதே மாதிரி x 5 ரூபி நோட் இருந்தது, x 10 ரூபி நோட்ஸா மாத்திக்கணும். அப்ப 10x plus 5y plus 20z இதோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா ஏற்கனவே இருந்த அமௌண்ட்டை விட எவ்வளவு அதிகமா கிடைக்குது, 120 அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றோம். வெறும் 20 அதிகமா கிடைக்குது. அப்ப 125 105 ஓட 20 ஆட் பண்ணி 125. நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டூ சோர்ஸ்ல இன்டர்சேஞ்ச் பண்றோம். y ரூபி y நோட்ஸ் இருக்கு 10 ரூபில. இப்போ y நோட்ஸ் வந்து 5 ரூபில இருக்கறதா மாத்திக்கணும். அதே மாதிரி x நோட்ஸ் வந்து 5 ரூபீஸ் இருக்குன்னா x நோட்ஸ் வந்து 10 ரூபீல இருக்கறதா மாத்திக்கணும். அப்படி மாத்தறதால நமக்கு அந்த அமௌண்ட் எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுதுன்னா 20 இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு தேர்ட் சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கரன்சி இன் ஈச் சம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் முதல்ல ஃபார்மேட் பண்ணிக்கணும். இந்த 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா சால்வ் பண்றது தான் ஈஸி. இப்போ ஃபர்ஸ்ட் 1 and 2 எடுத்துக்கிறோம். 1 and 2ல z கேன்சல் பண்ணலாம். இப்போ x plus y plus z equal to 12 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தா 5x plus 10y plus 20z equal to 100. அப்போ z ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க 1 z ஓட கோஎஃபிஷியன்ட் 20 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல z ஓட கோஎஃபிஷியன்ட் 20 ஆகணும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 20 we get 20x plus 20y plus 20z equal to 12 into 20 அப்படினா 240. 12 into 20 போது 240. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணா 5x plus 10y plus 20z equal to 105. இப்போ 20z கேன்சல் பண்ண முடியாது, சைனை சேஞ்ச் பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணா 20z க்கு பாசிட்டிவ் 20z க்கு நெகட்டிவ் 20z க்கு கேன்சல் ஆயிடும். 20 ல 5 போனா 15x, 20 ல 10 போனா +10y. 240 ல 105 வச்சா ரிமைண்டர் கம் बारह वाला 10 ஆயிடும், 5 3 ஆயிடும், 135. இப்போ எல்லாத்தையும் நம்ம எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்னு பார்ப்போம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இப்போ டிவைடட் பை 5 we get 15x ங்கறது 5 ஆல் டிவைட் பண்ணும்போது 5 3s are 5 ஆல் டிவைட் பண்ணும்போது 3 5s are 15, 5 2s are 10, 27 times come 135. இந்த ஈக்குவேஷனை fourth ஈக்குவேஷனா மாத்தணும். 1 2 எடுத்து சால்வ் பண்ணோம். அதே மாதிரி 2 3 1 3 எடுத்து சால்வ் பண்ணோம். 1 3 இல்லனா 2 3 சால்வ் பண்ணோம். 2 3 எடுத்து. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா 5x plus 10y plus 20z equal to 105. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன்லயும் 20z தான் இருக்கு. z உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து சேமா இருக்கு. அப்போ 2 3 எடுத்து கேன்சல் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா 10x plus 5y plus 20z equal to 125. இப்போ 20z கேன்சல் பண்ண முடியாது, சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணணும். இப்போ 20z கேன்சல் ஆயிடும். இப்போ நல்லா கவனமா பாருங்க. 5 minus 10x அப்படிங்கும்போது minus 5x, 10 minus 5 போது plus 5y. next 105 minus 125 னா minus 20. இப்போ இதேல ஏதாவது கேன்சல் பண்ணலாம் அப்படினா minus 5 எல்லாமே 5 டேபிள் டிவைட் ஆகும். அதனால minus 5 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா minus 5 minus 5 கேன்சல் ஆகி plus 5 ஆகும். minus 5 plus 5 கேன்சல் ஆகி minus 12 கிடைக்கும். அப்ப equal to minus 5 minus 5 கேன்சல் ஆயிடும். 5 minus 5 5 4 20. x minus 5 equal to 4 ன்னு நமக்கு fifth ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ 4 5 எடுத்து நம்ம கேன்சல் பண்ணனும். இப்போ fourth ஈக்குவேஷன் fifth ஈக்குவேஷன்லயும் பார்த்தோம் அப்படினா x y ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன், 2 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன். fourth ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 3x plus 2y equal to 27 ங்க. fifth ஈக்குவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படினா fifth ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 2 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படினா இந்த இடம் 2 ஆகும். 2x minus 2y.
அப்போ கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அப்போ fifth equation multiple by 2 we get 2x minus 2y equal to 8. இப்போ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா அது பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் இருக்கு, y உடைய கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு, சைன் சேஞ்சா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். 5x equal to 35. 27 plus 8 na 35. So 5x equal to 35. 5x equal to 35. Now x equal to 35 not 5. 5 1 is 5. 5 7 are 35. So x equal to 7. Suppose 7 5 rupees note இருக்கு. 7 5 rupees note இருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? y கண்டுபிடிக்கணும். y கண்டுபிடிக்கிறதுக்கு 4 உம் 5 உம் 4 5 ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல x = 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணா y ஓட வேல்யூ கிடைச்சிடும். நம்ம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸியா ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படினா 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸியா கொண்டு வரலாம். அதனால x = 7 substitute in 5th equation. 5th equation சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x - 7 minus y equal to 4 minus y equal to 4 minus 7 minus y equal to minus 3 வரும். y equal to 3. அப்ப 3 10 rupees நோட் இருக்கு. அந்த 12 நோட்ஸ்ல 7 நோட்ஸ் வந்து என்னவா இருக்கு? 5 rupees இருக்கு. 3 நோட்ஸ் வந்து 10 rupee நோட்டா இருக்கு. அடுத்து z கண்டுபிடிக்கணும். இப்ப x ஓட மதிப்பு 7, y ஓட வேல்யூ 3, சப்ஸ்டிட்யூட் in first equation சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7 plus 3 plus z equal to 12. அப்ப 10 plus z equal to 12. So z equal to 12 minus 10, z equal to 2. இப்போ பார்த்தா x ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் 5 rupee currencies. நம்பர் ஆஃப் 5 rupee currency 7 இருக்கு, 10 rupee currency 3 இருக்கு, 20 rupees currency 2 இருக்கு. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுனா அந்த क्वेश्चनல இருந்து ஈக்குவேஷன் முதல்ல ஃபார்மேட் பண்ண தெரியணும், ஈக்குவேஷன் உருவாக்கி ஃபார்ம் பண்ண தெரியணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண பிறகு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணனும். சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். x y z உடைய வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, இதே மாடல்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா வொர்க் அவுட் பண்ணிருங்க. எக்ஸாம்பிள் 3.4 உம் எக்ஸாம்பிள் 3.9 உம் நீங்க இன்னைக்கு ஹோம்வொர்க்கா செஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் 3.4 3.9 அதாவது 3.4 ல இருந்து 3.9 வரைக்கும் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நேத்து ஒரு 4 சம் 3.5 ல இருந்து கொடுத்தோம். 3.5 3.6 3.7 3.8 னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோம். அது முடிக்காதவங்க அதை சேர்த்து முடிங்க. 3.4 உம் 3.9 உம் இந்த மாடல் இருக்கும். வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கேட்கணும். கண்டிப்பா நீங்க இந்த எக்சர்சைஸ் முடிச்சாச்சு. இந்த எக்சர்சைஸ் எக்ஸாம் வந்து நீங்க போடவே என்ன பண்ணிக்கணும்? முடிச்சிடணும். ரிப்ளை பண்ணனும். எல்லா ஸ்டூடண்ட்டும் பண்ணணும். ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கண்டிப்பா பண்ணிருக்கணும். இது வாட்ச் பண்ணிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் பண்ணிருக்கணும். இத நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க. எக்ஸாம்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கணும்? வொர்க் அவுட் பண்ணி முடிச்சிடணும். இல்ல